நீங்கள் இன்ஸ்டாவில் சோசியல் மீடியாலலாம் நடுவிரல் புஷ்பராஜ் அப்படின்ற ஒருத்தரை பற்றி பார்த்துருப்பீங்க. அவருடைய வீடியோக்கெலாம் நிறைய பார்த்துருப்பீங்க. அவர் சில தினங்களுக்கு முன்னாடி வந்து திருமாவளவன்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்டு ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பார். இப்போது அந்த கேள்விகளுக்கு பதிலை வந்து நம்ம கொடுத்துடலாமா? அதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு முழுசாக பாருங்கள். முதல் கேள்வி அவர் என்ன கேட்குறாருன்னா, இப்போ வந்து திருமாவை பற்றி திருமாவளுடைய கருத்துக்கு வந்து நோபல் பரிசு கொடுக்கலான்னு சொல்லி வைகோ சொல்லியிருக்கிறாரு. அதுக்கே வந்து விசிகாவினரும் திருமாவளவன் அவர்களும் கோவப்படலை அப்படின்னு கேட்குறாரு. அவர் அந்த கருத்தை சொன்ன உடனே வந்து சோசியல் மீடியாவிலும் சரி சமூக ஊடகங்களிலும் சரி பல்வேறு விதமான எதிர்ப்புகள் வந்ததுனால அடுத்த ஒரு ப்ரெஸ் மீட்டிங்ல அவர் என்ன சொல்றாருன்னா, நான் சொன்ன வார்த்தைகளை வந்து திரும்ப பெற்றிருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இதை சொன்னதுக்கு நான் வருந்துறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை அண்ணன் பார்த்தாரா இல்லையான்னு தெரியல. ரெண்டாவது கேள்வி என்ன கேட்டிருக்காருன்னா, ஜாதகத்தை நார்மலைஸ் பண்றமானு இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதாவது திருமாவளவன் வந்து தொடர்ந்து எல்லா மேடைகள்லையும் வந்து சொல்ற ஒரு கருத்து தான், இந்து மதம் அப்படின்றது வேறு, இந்துத்துவா அப்படின்றது வேறு. இப்ப இந்து மதம் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இயல்பா பிறப்புல இருந்து இறப்பு வரை நம்ம செய்யற விஷயங்கள், கல்யாணமா இருக்கட்டும், காது குத்தா இருக்கட்டும், இல்ல வந்து அந்த விஷயங்கள் வந்து இந்து மதம் சார்ந்தது. இந்துத்துவம் அப்படின்னா என்னன்னா, அந்த வெறுப்பரசியல், அதாவது வந்து இந்தியா வந்து ஒரு பாரதம் இந்து ராஷ்டிரமா மாத்திரம், இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பு அரசியல், பசுவை வந்து இந்த மாதிரி மாட்டுக்கறி சாப்பிடுறது, இந்த மாதிரியான இந்துத்துவாவுக்கு எதிரான கருத்துக்கள்ன்றது வேற. அண்ணனுக்கு வந்து இந்த டிஃபரன்ஸே வந்து தெரியல. இப்போ முதல்ல அண்ணன் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, திருமாவளவன் அவர்கள் வந்து இந்த விஷயம் பத்தியுமா நூற்றுக்கணக்கான வீடியோ போட்டிருப்பாரு. அதெல்லாம் தெளிவா பார்த்து படிச்சு தன்னுடைய கருத்தியல் அறிவை வந்து வளர்த்துக்கணும்னு நம்ம கேட்டுக்கலாம். சாஃப்ட் தாட், அதாவது வந்து திரு அமித்ஷா வந்து போன் பண்ணி திருமாவளவர்களுக்கு வந்து வாழ்த்து தெரிவிச்சிருப்பாரு. அது ஒரு பெரிய கருத்தை இவர் சொல்றாரு. அதுக்கு முன்னாடி இந்த ஸ்கிரீன்ல தெரியுது கொஞ்சம் பாருங்க. பாத்துட்டீங்களா? தமிழக முன்னாள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து 2025 சரி 2024 சரி அப்போ பதவியில இருந்தப்போ திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறார். அப்போ இவரு சொல்ற கருத்துப்படி பார்த்தா இப்போ திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும் நரேந்திர மோடி அவர்களும் மறைமுகமா கூட்டணியில இருந்தாங்களா அப்படின்ற கேள்வி நமக்குள்ள எழுது. அப்போ முதல்ல அண்ணன் வந்து இது என்ன அப்படின்றதுக்கு ஒரு தெளிவான வீடியோ போட்டாருன்னா நம்ம வந்து திரும்ப என்ன சொல்றான்றத புரிஞ்சுக்கலாம். கரூர் சம்பவத்தை பத்தி அடுத்த ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. இது ரொம்ப பழைய டெக்னிக் தான், இருந்தாலும் அதை தூசி தட்டி கேட்டிருக்கிறாரு. கரூர் சம்பவம் வந்து ஒரு கூட்ட நெரிசல் நடந்த விபத்து. அப்ப அந்த விபத்துக்கான குற்றச்சாட்டு திரு விஜய் அவர்கள் வந்து திமுக மீதும் ஸ்டாலின் அவர்கள் மீதும் வச்சா அது அந்த ரெண்டு கட்சிக்கும் சம்பந்தப்பட்டமான விஷயம். அதுக்கான சட்ட ரீதியான நடவடிக்கையா இருந்தாலும் சரி, எதிர்பதிலா இருந்தாலும் சரி, கொடுக்க வேண்டிய திமுக. சம்மந்தமே இல்லாம திருமாவை நடுவில் கொண்டு வந்து இதுக்கு நீங்க கருத்து சொல்லுங்க, இதுக்கு ஏன் நீங்க சொல்லல அப்படின்ற கேட்ட கேள்விகள்லாம் ரொம்ப ரொம்ப பழைய டெக்னிக். இப்ப நீங்க பொதுவாக சமூக ஊடகங்கள்ல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கும், திருமாட்ட பிரஸ் மீட் கேட்டிருப்பாங்க, அதுக்கு சம்மந்தமே கிடையாது. அவர் ஏதாவது ஒரு கருத்து வச்சோ அதை நம்ம பெருசா இதாக்கி ஒரு ட்ரெண்டியா கொண்டு போகலான்னு நினைக்கிறது, இதெல்லாம் ரொம்ப பழைய டெக்னிக். அண்ணன் வந்து புது டெக்னிக் யூஸ் பண்ண நல்லா இருக்கும். அடுத்த ஒரு கேட்ட கேள்வி என்னன்னா, அண்ணனை அங்கீகரிக்கிற தலைவர் வந்து இந்தியாவில் யாருமே இல்லை, இது வந்து சீமான் அவரோட டெக்னிக். ஒரு சமயம் வந்து பெரியாரை வந்து இகழ்ந்துமே மற்ற தலைவர்கள்லாம் வந்து தமிழ் பெரியார்னு சொல்லி ஒரு மாநாடு நடத்தினாரு. அதுல திருமாவும் போட்டிருந்தாரு. இப்ப இதுல என்ன ஒரு இதுனா, திருமாவை வந்து நம்ம உயர்த்தி பேசுறது மூலியமா பெரியாரை வந்து நம்ம வந்து தாழ்வா பேசி அதன் மூலியமா வந்து நம்ம ஒரு நன்மதிப்பை பெற்றலாம் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. ஆனா திரும்ப அதுக்கே ஒரு பதிலடி கொடுத்தாரு. இப்போ விஜய் வந்து ஏன் பிஜேபியை பேசல அப்படின்ற ஒரு கேள்வி வந்து பிரஸ்ல வந்து கேட்டிருக்காங்க. அப்ப அதுக்கு திருமாவளவன் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, கூட்டணி கட்சிகளும் இடதுசாரிகளும் எல்லா பேருமே வந்து பிஜேபி எதிர்த்து தான் நாங்க பேசிட்டு இருக்கோம், அவங்க கொள்கைக்கு எதிராக நிறைய போராட்டங்களை முன்னெடுக்கிறோம், அதுக்கு வந்து திரு விஜய் அவர்கள் வந்து எந்த ஒரு ஆட்சேபனையும் தெரிவிக்கல, அப்போ அவருமே அந்த கருத்து சொல்ற மாதிரி அப்படின்ற ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காரு. அதவே திரிபுவாதமா திரிச்சு வேற மாதிரி அண்ணன் ட்ரீட் பண்ணியிருக்காரு. ஆனா அது முடியல. இது ரொம்ப பழைய கேள்வி. அண்ணன் மறுபடியும் அதே கேட்கிறாரு. தொடர்ந்து இதுக்கு எத்தனையோ விவாதங்களையும் மேடைகளையும் அண்ணன் திருமாவளவன் வந்து பதில் சொல்லிட்டாரு. அண்ணன் அப்பெல்லாம் கோமா இருந்தாரா என்னன்னு தெரியல, இருந்தாலும் நம்மளும் ஒரு பதில் சொல்லிடுவோம். அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலில் வந்து எந்த கட்சியுமே பெரும்பான்மையா வந்து ஜெயிக்கல, தொங்கு சட்டசபை வந்து விழுந்துருச்சு. அதனால வந்து இடதுசாரி அமைப்புகள், ஐயுஎம்எல், விசிகா வந்து
தாவேகாவுக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சாங்க. இவங்க வந்து ஆதரவு கேட்டதுனால. ஏன் அப்படின்னா தமிழ்நாட்டு மக்களினுடைய முடிவுக்கு வந்து நம்ம மதிப்பளிக்கணும். அதே நேரத்துல வந்து இங்க ஆளுநர் ஆட்சி நடந்துடக்கூடாது. அப்படி நடந்தா அது பிஜேபி ஆட்சி அமைக்கிற மாதிரி இன்னொரு தேர்தல் வேண்டாம் அப்படின்ற ஒரு ஜனநாயக முறைப்படித்த ஆதரவு தெரிவிச்சாங்க. அதனுடைய பிரதிபலனா தான் தாவேகா சார்பில் வந்து விசிகாக்கும் ஐயுஎம்எல் போன்ற கட்சிகளுக்கு வந்து அமைச்சர் பதவி கொடுத்தாங்க. தொடர்ந்து மேடைகள்ல வந்து சொல்லிட்டு வராங்க. மறுபடியும் அண்ணன் ஆட்டமாவே ஆட்டிட்டு இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி விடுதலை சிறுத்தைகள் வந்து டிவிகேவுடைய கூட்டணிக்கு போனதும் அந்த ஆட்சியிலையும் பங்கு அதிகாரம் பங்குன்ற கோட்பாடின் அடிப்படையில இணைந்து செயல்படுறதும் மற்ற யாருக்குமே வெறுப்பா இருக்குதோ இல்லையோ திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவங்களுக்கும் இந்த மாதிரியான இன்ஃபுளுன்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப வகுத்தறிச்சலை ஏற்படுத்தியிருக்கு. தொடர்ந்து அண்ணன் திருமாமீது அவர்கள் மீது ரொம்ப அவதூறுகளை வந்து பரப்பிட்டு வராங்க. அவங்களுக்குலாம் ஒரே ஒரு பதில் தான். அண்ணன் திருமாவளவர்கள் வந்து பேசுற மேடை பேச்சா இருந்தாலும் சரி, விவாதங்களும் சரி, எந்த விஷயங்கள்ல இருந்தாலும் சரி, சும்மா ஒரு கட்சியில வந்து ஒரு தலைவரை வந்து குறை சொல்றதோ இல்லை அப்படி குறை சொல்றதோ கிடையாது. ஒவ்வொரு மேடைகளுமே ஒவ்வொரு கருத்தரங்கிலுமே அவர் அரசியல் வகுப்பு எடுப்பார். அந்த அரசியல் வகுப்பை பார்த்து வளர்ந்த லட்சம் பல லட்சம் சிறுத்தைகள் மத்தியில கருத்தியல் ரீதியா யாருமே வந்து விவாதமோ விடுதலை சிறுத்தைகள் மேலேயோ திருமாவளவன் மேலேயோ ஒரு விவாதத்தையோ வச்சுட்டு நகர்ந்துட முடியாது. அதுக்கு ஆயிரக்கணக்கான பதில்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கும். அதனால இந்த மாதிரி விடுதலை சிறுத்தைகள் மேலேயோ தொல் திருமாவளவன் மேலேயோ தொடர்ந்து அவதூறுகளை பரப்பாம ஏன் வந்து நீங்க தோத்தீங்க, அதுக்கு என்ன காரணம், இனி ஜெயிக்கிறதுக்கான என்ன வழி அப்படின்றத யோசிச்சீங்கன்னா அடுத்த தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா என்ன நடக்கும் அப்படின்றது வந்து உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரியான வீடியோக்களை நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னா துருஷ்டா தமிழ் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.